இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 2026. இன்னையோட நிலவரப்படி இந்த ஈரானுக்கும் அமெரிக்கான போருங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற கட்டத்தில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நிலவரப்படி இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போருங்கிறது பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த மார்ச் மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தொடங்கப்பட்டுச்சு. இதை பற்றின இந்த போர் இப்போ எப்போ தொடங்குச்சு, இதை பற்றின முழுமையான விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இன்றைய நிலவரம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்போ நிலவரப்படி எப்படி போகுது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் பேர் இருப்பீங்களே, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோங்கிறது இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்கிறது இந்த போரின் பின்னணி. இந்த போர் எப்போ நடந்துச்சு, எந்த நாளில் நடந்துச்சு, யார் ஃபஸ்ட்டு தாக்குதலுங்க நடத்தினாங்க அப்படின்னு நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் இந்த போருங்கிறது பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. இந்த ஃபஸ்ட்டு தாக்குதல்ங்கிறது யார் பண்ணாங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து திடீரென நம்ம ஈரான் வான் தாக்குதல் மேலே பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதலுங்கிறது நடத்தினாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரானோட அணு ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அமைப்பு சாரா ஆயுதங்களாக இருக்கட்டும், இதை வச்சு தான் நாங்கள் பார்த்திங்கன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரான் பார்த்திங்கன்னா ஒருபோதும் இந்த அணு ஆயுதங்களை வைத்திருக்கவே கூடாது அப்படிங்கிற நோக்கில் தான் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலுங்கிறோம் நடத்தணும் அப்படின்னு நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து இந்த நம்ம ஈரானை தாக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த போரோட முக்கிய நிகழ்வுகள், இந்த போரில் இது வரைக்கும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்தது ஒன் பை ஒன் இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கடற்படை முற்றுகை. நம்ம அமெரிக்கா நம்ம ஈரானோட துறைமுகங்கள் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈரானோட கப்பல்கள் வெளியே வர முடியாத மாதிரி அந்த துறைமுகங்களை சுற்றி பார்த்திங்கன்னா முற்றுகைகள் விட்டுருந்தாங்க. அவங்க முற்றுகைகிறது மட்டும் விடாமல் இப்போ ஈரானோட கொடிகளோட எந்த கப்பல்கள் வந்தாலும் அந்த கப்பல்களை பார்த்திங்கன்னா தடுத்தும் நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்க அதிபர், அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஈரானோட கப்பல்களை 158 கப்பல்களை பார்த்திங்கன்னா மூழ்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்தது அணு ஆயுத தளங்கள் மீது பார்த்திங்கன்னா தாக்குதல். நம்ம அமெரிக்கா சைடில் இருந்து அமெரிக்கா பார்த்திங்கன்னா 2 பெரிய குண்டுகளை கொண்டு பார்த்திங்கன்னா தரைக்கு அடியில் இருக்கிற நம்ம ஈரானோட உயிர்மட்ட செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனிய கிடங்கு இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னும் நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது இன்னைக்கு தேதிங்கிறது ஏப்ரல் 17. இன்னைக்கோட நிலவரப்படி இந்த போரோட நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சிலவற்றை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை மற்றும் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சைட்லேருந்து. அப்படி என்ன அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, எதனால வெற்றி உறுதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த போர் நிறுத்தம்ங்கிறது இப்போதைக்கு 2 நாடு சைடில் இருந்தும் கடைப்பிடித்து இப்போதைக்கு 2 பேரும் கடைப்பிடிச்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் ஈரானும் பார்த்திங்கன்னா ஒப்பந்தத்தை இப்போ நெருங்கி 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம், விரைவில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. யாருக்கு? நம்ம அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா விரைவில் வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்ம அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஈரானிடம் கடற்படையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் எதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தைங்கிறது சொல்லியிருக்காருன்னா, ஈரானிடம் பார்த்திங்கன்னா கடற்படையே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள்ட்ட இருந்த அந்த சக்தி வாய்ந்த கடற்படை பார்த்திங்கன்னா முற்றிலும் நாங்கள் பார்த்திங்கன்னா அழிச்சிட்டோம் அப்படின்னும் அவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ஈரானோட இந்த கடற்படை இதெல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா நாங்கள் முற்றிலுமாக அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா போருங்கிறது மீண்டும்
தொடங்குமா இல்லை இதோட முடியுமா அப்படின்னு அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். இந்த போர் இப்போ முடியணும்னா ஈரான் சேர்ந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த போருங்கிறது எப்போ தொடங்க போவோம் அப்படின்னா, இன்கேஸ் இந்த ஒப்பந்தம் இப்போ நம்ம அமெரிக்காவுக்கும் நம்ம ஈரானுக்கும் இப்போ நடுவில் ஒரு ஒப்பந்தங்கிறது இருக்குல்ல, இது இன்கேஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் சைட்லும் அவங்களுக்கான ஃபேவரேட்ஸாக கிடைக்கலன்னா அடுத்தது போருங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொடங்கும் அப்படின்னு அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலரான ஹாக்செத், அப்புறம் அமெரிக்காவோட ஜென்ரலான டான் கெயின் அவர் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைங்கிறது பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஈரான் சைட்லேருந்து அவங்க எங்கள் ஒப்பந்தத்தை தேர்வு செய்யலைன்னா அவங்களோட உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்களோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிசக்தி மீது பார்த்தீங்கன்னா குண்டு வீசப்படும் அப்படின்னும் நம்ம ஈரானை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான எச்சரிக்கைங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போருங்கிறது நடந்துட்டு இருக்குல்ல, இதனால இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சர்வதேச நாடுகளுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் என்ன எதிர்வினைங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டாக அடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த போரால் சர்வதேச அளவில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு அதிருப்தியை தான் இந்த போருங்கிறது இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த நாடுகள் அவங்களோட கண்டனத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டன் சைட்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களை இந்த போரை பற்றி அவங்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டனோட நிதியமைச்சரான ரேசல் ரிவிஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போரை பற்றி, இந்த போர் ஒரு தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண்டனத்தை பார்த்தீங்கன்னா அவர் வெளியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவும் இல்லாமல், ஒரு திட்டமும் இல்லாமல், அதுக்கப்புறம் ஒரு ராஜதந்திர வாய்ப்புகளும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போருக்குள்ளே குதித்தது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவு இல்லாமல் ஒரு போருக்குள்ளே இப்போ போயிருப்பாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போரை பற்றி அவரோட சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது உக்ரைன் சைட்லேருந்து உக்ரைனு பார்த்தீங்கன்னா இந்த போர் பார்த்தீங்கன்னா அவங்களும் புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் காரணமாக அமெரிக்காவோட முழு கவனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் மீது அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் இப்போதைக்கு இருக்குது. அதனால இந்த உக்ரைன் பார்த்தீங்கன்னா புறக்கணிக்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உக்ரைன் அதிபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கைங்கிறத அவர் உக்ரைன் அதிபர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு ஜெலன்ஸ்கி. இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உக்ரைனில் நம்ம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு வாருங்கிறது போயிட்டுருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது அமெரிக்கா இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுனால இப்போ எல்லா ஃபோக்கஸும் இப்போது அமெரிக்காவோட ஃபோக்கஸு நம்ம ஈரான் மேலே இருக்கிறனால நம்ம உக்ரைனை நம்ம அமெரிக்கா கண்டுக்காமல் இருக்கு. அந்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கைங்கிறத நம்ம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இப்போ அடுத்த டாபிக்கு போரோட தாக்கம். இந்த போரால் என்னென்ன நம்ம உலக நாடுகள் தாக்கம் அடைஞ்சிருக்கு, என்னென்ன விளைவுகள் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பொருளாதாரம் எந்த அளவில் தாக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொருளாதாரம்ங்கிற வந்துட்டாலே இந்த போர் காரணமாக இந்த ஹர்முஸ் கால்வாயை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் விலைங்கிறது கடுமையாக உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதனாலேயே பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம் பார்த்திங்கன்னா பெருமளவு பெரிய ஒரு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம இப்போ கண் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஏன் நம்ம கீழ் நாடான நம்ம இலங்கை, நிறைய நாடுகள் இதனால் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வளங்களாலேயே நிறைய பாதிப்புங்கிறது அடைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த அமெரிக்காவோட ஆயுத கிடங்கு. இந்த போரால் அமெரிக்காவோட ஆயுதங்கள் என்னென்ன குறைஞ்சிருக்கு, இந்த போரால் அவங்களோட ஆயுதங்கள் என்னென்ன ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு இப்போ அடுத்த பாயிண்ட்ல நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அமெரிக்கா ஈரானோட இந்த போர் காரணமாகவே இந்த அமெரிக்காவில் இருந்த ஆயுதங்கள், குறிப்பாக இந்த வான் பாதுகாப்பு ஆயுதமாக இருக்கிற இந்த பெர்டிக் மிசைல், நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, அந்த மிசைலுங்கிறது பார்த்தீங்கன்னா வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்திங்கிறது கிடச்சி. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த போர் எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் எப்போ முழுமையாக இந்த போர் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் அடுத்த 2 மாதங்களை பார்த்தீங்கன்னா முழுமையான முடிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக
அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போருங்கன்னு போயிட்டு இருக்குல்ல, அவங்க சைட்லேருந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நான் நினச்சேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். இப்போது அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்தது ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தால் அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அமெரிக்கா சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்கும், இல்லை அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த போர் தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றின ஆன்சர் எனக்கு தெரிஞ்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளையாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த போரை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நான் இப்படி ரெகுலராக போடுற வீடியோஸ் இப்போ என்ன கரண்ட் அப்டேட்ஸ் இருக்கோ அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.